வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இப்போ சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஒரு தனிப்பட்ட நபரோட சாதகத்தில் லக்கணத்திலே 6 கூட உட்கார்ந்தாருன்னு வச்சுக்க. தனிப்பட்ட நபர் சாதகத்தில் லக்கணத்தில் 6 கூட உட்கார்ந்தாருன்னா உங்களுக்கு பணம் வீடு தேடி வருங்க. வீடு கட்டுறீங்களா, கார் வாங்குறீங்களா, பங்களா வாங்குறீங்களா, நீங்கள் கடன் கட்டுறீங்களா கட்டலைங்களா அவங்களுக்கு தெரியாது. வீடு தேடி காசு கொடுப்பாங்க. ஒரு பணக்கார நண்பர் உங்களோட நண்பர் ஆவார். என்ன எப்படி இருக்கிற, உனக்கு என்ன கார் வேணுமா வாங்கி ஓட்டி சம்பாரி, இல்லை வீடு வேணும், வீடு கடனை வாங்கணுமா வாங்கி தர்றேன், இல்லை என்ன நீ வாழ்கிறதுக்கு என்ன வழி நான் செய்கிறேன் அப்படின்னு அவங்க வீடு தேடி கடன் கொடுத்துட்டு போவாங்க. கட்ட முடியுமோ உன்னால் கட்ட முடியாதுன்னா கூட சிந்தனை பண்ண மாட்டாங்க. அவங்க சில பேர் உன்னுடைய பேக்ரவுண்டு பார்த்துட்டு உனக்கு கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தா கட்டுவியா கட்ட மாட்டேனுங்கிற நிறைய கேள்வி எழுப்பி தான் அவங்க உங்களுக்கு காசு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க 6 கூட லக்கணத்தை உட்காரவங்க உங்கள் பேக்ரவுண்டே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் காசு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் காசு பணம் கொடுத்து போயிடுவாங்க. நம்பிக்கை பிறக்கும். அவங்க வட்டிக்கு விடுறவங்க, நம்ம வட்டிக்கு வாங்குறவங்க. அந்த வட்டிக்கு விடுறவங்க இங்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க காசு. 6 கூட லக்கணத்தில் இருந்தால் வீடு தேடி வருங்க காசு. நீ வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருப்பீங்க, வேலை உத்தியோகம் அடிமை தொழிலுக்கு, வேலை வீடு தேடி வரும். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, கடன் வாங்கி நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுங்க, ஒருத்தர்கிட்ட போய் அடிமையாக இருக்குன்னு அவசியம்லாம் எனக்கு கிடையாதுங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி நான் முன்னுக்கு வரணும், அந்த எண்ணம் தான் தோணும். 6 கூட லக்கணத்தில் வந்தால் கடன் கொடுப்பாங்க, கடன் உனக்கு நீ அதை வச்சு நல்லா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் மனசில் தோணும். அதை வாங்கி கடன் வாங்கி நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி தான் உழைப்பேன், ஒருத்தர்கிட்ட போய் அடிமையாக வாழணும் எனக்கு அவசியம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் சாதகர். கடன் வந்துடுதா, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுமா, செய்யணுமாங்கிற எண்ணம் தானே வரும் இது. அப்போ அந்த 6 கூட சொல்லக்கூடாது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, 2 கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி அபிப்பிராயம் வரும். நீங்கள் நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, கம்ப்ளீட்டாக எல்லா கம்பெனியும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும் வேலைக்கு வர சொல்லி, நீங்கள் டூட்டில் சைன் பண்ண சொல்லி. நீங்கள் உங்களால் போக முடியாது. இதுதாங்க 6 கூட லக்கணத்தில் வந்தால் பிரச்சனையான வாழ்க்கை. சரி, 6 கூட 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிறான். உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 6 கூட உட்காரும்போது சில டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அரிசி மூட்டையாக சிப்பம்லாம் மொத்தமாக போய் கடன் வாங்கி தான் வாங்கிட்டு போடுவாங்க. 6 கூடவே 2ஆம் இடத்துல வந்தால் குடும்பத்துக்காக கடன் வாங்கி பிரச்சனை சிக்கலை போய் மாட்டுறது, லாக் ஆகிறது. இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்கன்னா குடும்பத்துக்காக வாங்கி போட்டு வருவார். இந்த ஒரு குடும்பத்தில் அதாவது எப்படின்னா கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க, கூட்டு குடும்பத்தில் ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த சாதகர் 6 கூட லக்கணம் 2ஆம் இடத்துல இருக்கிற சாதகர் போய் தான் கடை வாங்குவார், எல்லாம் வாங்கி செய்வார், போவார் வருவார். கடைசியில் இவரை நடுத்தரவு பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் போயிடுவாங்க. இதுதான், அதை பார்த்து தான் வாங்கணும். உங்கள் சாதகத்தை தனிப்பட்ட முறையில் போய் பாருங்கள். ஒரு நல்ல சோசியத்தை பார்த்து லக்கணத்துக்கு 12 இடத்துல 12 பாவத்தில் 6 கூட இருக்காரா, கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, சம்பளத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துட்டு நல்ல முடிவெடுத்தீங்கன்னா நல்லா நடக்கும். 2வது 6 கூட சொல்லக்கூடாது 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். இன்டர்நெட்டு, தகவல் தொடர்பு, மொபைலு எல்லாமே கடனாக தான் வாங்குவாங்க. லேப்டாப் முதல்ல ஒரு கடன் வாங்கி வச்சுப்பாங்க. நான் போய் பார்த்தேன்னா அவர் சாதத்தை கொடுப்பாங்க, பார்க்க நான் உள்ளே உட்காந்துருப்பேன், ஹாலில் சாதம் கொடுப்பாங்க. 6 கூட 3ஆம் இடத்துல இருக்குது. தம்பி இங்கே இருக்க லேப்டாப்பு மொபைல் சம்மந்தப்பட்டது 9 பேர் கடன் வாங்கிருக்கோ அப்படின்னு. ஆமாங்கய்யா அப்படியா. அப்புறம் தான் சொல்லுவேன், ஒரு மொபைல் உடையணும், ஒரு மொபைல் காணாமல் போகணும், மறுபடியும் கடன் வாங்கி நீங்கள் மொபைல் வாங்கணும். வாங்கினே தம்பி, ஐயோ வாங்கினேன் சார். இதாங்க மேட்ரு. 3ஆம் இடத்துல 6 கூட உட்காரக்கூடாது. இன்னொன்று 3 6 8 12 அந்த இப்போ 3 6 8 12 இந்த சரியில்லாத கிரகங்கள் அந்த 3 6 8 12 8 கூடையும் 6 கூடையும் 12 கூடையும் போய் உட்காரலாம். நல்லதே நடக்கும், நல்லதே அந்த சாதகருக்கு நடக்கும். 3ஆம் இடங்கிறது மொபைலில் இன்டர்நெட்டை தகவல் தொடர்பு. 2வது 2 வீலர்னு சொல்லக்கூடாது, அப்படி தான் இருக்குது. 3ஆம் இடத்துல அந்த பாவக்கரங்க 6 கூட உட்காந்தா வீடு நிலத்தை விற்று 4 வண்டி 3 வண்டிக்கு பெட்ரோல் போட்டே அழிஞ்சிருவாங்க. பெட்ரோல் போட்டுகிட்டே இருப்பாங்க, கடை வாங்கி பெட்ரோல் போடுவாங்க. அவங்க வீட்டில் 4 வண்டி இருக்கும், ஒரு காரு 4 வண்டி இருக்கும், கடன் வாங்கியே போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க வண்டி பெட்ரோல். கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு சொத்தை விற்றுட்டு அந்த கடன் கொண்டு கட்டுற மாதிரி தான் வரும். ஏன் 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 3ஆம் இடம் 6 கூட போய் அங்கே உட்காந்தா என்ன நடக்கும்? வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, சாதகத்தை தெளிவாக பாருங்கள். தெளிவாக பார்த்து உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து வழி நடத்தணும். பேரண்ட்ஸை விட நீங்கள் படிக்கிற பசங்க பிள்ளைங்க தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணணும். 6 கூட 4ஆம் இடத்துல வந்தால் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. அம்மாவுக்கு உடம்பு சொல்லலாம் போகிறோம், அம்மாவுக்கே வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் விடவே மாட்டாங்க. அம்மா 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 மேலே உயிரே இருக்கும்.
ஆனால் ஏன்னா அந்த 6 கூடை வந்து 4ஆம் இடத்துல உட்காரும்போது அம்மா மேலே பாசத்தை வச்சு கடன் வாங்கி 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 கோவை மெடிக்கலில் கொண்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், விடுங்க இருக்கட்டும், நான் கொஞ்சம் ஒரு சாஸ்திரப்படி சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஆயிடுவான்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. எங்கள் அம்மாங்க என்னங்க நல்லா அப்படிலாம் சொத்து சுகமே இல்லைன்னு தெரியும், எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் நான் 6 கூடவே 4ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டேன், வேறு வெளியே இல்லை, மாற்றவெல்லாம் முடியாது அவங்கள. நிறைய சாதகரை பார்த்துருக்குறேன். நான் நிறைய சாதகரை பார்த்து சொல்லுவேன், ஐயா இதெல்லாம் நீங்கள் தப்புங்க, எப்படிலாம் பண்ணாதீங்க, பொறுங்க, அதெல்லாம் அப்படியே கண்மூடித்தனமாக வாங்கி போட்டு சிக்கல் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் வீடெல்லாம் அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னப்பாங்க அவங்க வந்து சாதகம் என்ன கேட்க வந்துருக்காங்க, வீடு கட்டணும் ஐயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா அப்படிம்பாங்க. 6ஆம் இங்கே இருங்க, இது என்னத்துக்கு வந்துருந்தீங்கன்னா லோன் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. பேங்க்கில் மேனேஜர் தெரிஞ்சவர், அவர் எனக்கு உனக்கு பேருந்து லோன் தரேன், நீ வீடு கட்டு, ஒரு பெரிய ஃபைனான்ஸ் சார், நீ வட்டி கம்மி வட்டி 50 காசு வட்டி உனக்கு, நீ வாங்கிக்கியா, ஒரு 15 லட்சம் 10 லட்சம் வாங்கியா, வீடு கட்டியா, என்ன எப்படி இருக்கிற அப்படி, அவர்கிட்ட காசு நிறைய இருக்குது, அவரை கொண்டு வேறு எங்கேயும் பண்ண முடியாத சூழ்நிலை வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். அவர் சொல்லுவார், இவர் இங்கே சாதகம் பக்கம் வந்திருப்பார், நான் வீடு கட்டலாம் இருக்கிறேன். ஏங்க ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துருக்கிறீங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், மறுபடியும் பார்க்குறீங்க, நல்லா இருன்னு சொல்கிறேன் பார்க்குறீங்க, ரெண்டாவது இப்போ வீடு கட்டலான்னு வந்துருக்கிறீங்க. 6 கூட 4ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன ஆகுங்க, வீடு கட்டி தான் ஓஞ்சிருவாங்க. கடனை உடனே வாங்கி போட்டு வீடு கட்டி கடைசியில் வந்து அந்த வீடை விற்று என்ன சொல்கிறது, அந்த கடங்காரை எடுத்து போயிட்டே இருப்பான். இதாங்க மேட்ரு. சொன்னால் யாருங்க மக்கள் கேட்குறாங்க? இந்த நவக்கிரகம் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நவக்கோள்கள் அது என்ன வழி நடத்த வருது ஒரு சாதகரை, அதை நம்ம எடுத்து சொல்கிறோம், ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. கிரகம் விடாது, கிரகம் தன் வேலை செய்யுமில்லவா அப்படி. அதே 5ஆம் இடம் சொல்லக்கூடாது, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் புத்தர்னு சொல்லக்கூடாது. 5ஆம் இடத்துல 6 கூட வந்து உட்காரக்கூடாது. 5ஆம் இடத்துல 6 கூட உட்காந்தா அதுக்கு 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து உட்காராரு. அவர் உட்கார இடத்த விரயம் பண்ணுவார், குழந்தைகளால் விரையும், குலதெய்வம் கோயிலில் விரையும், குலதெய்வம் சம்மந்தப்பட்டதுக்கு குலதெய்வமே தெரியல தேடிட்டு இருப்பாங்க. குலதெய்வம் தெரியலைங்க, நாங்கள் இந்த தெய்வத்துக்கு சொன்னாங்க கும்பிட்டுருக்குறோம், இந்த தெய்வத்துக்கு சொன்னாங்க கும்பிட்டுருக்குறோம், குலதெய்வம் தெரியாமல் தேடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. அப்போ குலதெய்வம் இருந்தாலுமே குலதெய்வத்துக்காக வந்து விரைய செலவு, அதுக்காக குழந்தைகளுக்காக விரைய செலவு, குழந்தையே இல்லைன்னுங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தைக்கு பிறக்கும், அதனால வந்து பிரச்சனை சிக்கல் கொடுத்துட்டு போகும். அந்த 6 கூடையும் வந்து 5ல் உட்காரக்கூடாது. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை குழந்தைகள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். 6 கூடையும் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. 6 கூடையும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாருன்னா உத்தியோகம் வேலை அடிமை தொழில் சூப்பராக கிடக்கும். கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அதான் பாருங்கள் 3 6 8 12 இந்த கிரக வீட்டில் வந்து யார் வேணாலும் உட்காரலாம். அந்த பாவகிரகம் யார் உட்காந்தாலும் அந்த இடத்த வந்து வளர்த்துவார், நல்லதே நடக்கும், அதில் எந்த தவறும் வராது அந்த மாதிரி. சரி, 7ஆம் இடம் 7 கூட வந்து 6 கூட வந்து மனைவி சார்ந்த உறவுல பிரச்சனை சிக்கல், அந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்படுது, பார்ட்னர் சம்மந்தப்படுது, மனைவி கோர்ட்டு கேஸ்னு அலைங்க, குடும்பமே நிற்காது, அது விலகி போயிட்டு இருக்க மாதிரி. இது காரத்துவம் ஆயிரக்கணக்கான காரத்துவருக்கு நான் சுருக்கமான நேரம்னால நான் அதை டக்கம் முடிச்சுக்கிறேன். அப்போ 6 கூட 7ஆம் இடத்துல உட்காரக்கூடாதுங்க, அது குடும்ப பிரிவினை நண்பர் நலக்கு பிரச்சனை சிக்கல் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். சரி, 8ஆம் இடம் 6 கூட வந்து 8ல் போய் உட்காரலாங்க. 8ல் உட்காந்தா மனைவிக்கு 2ஆம் இடம் வருமானம் சம்மந்தப்பட்டது. 8ல் உட்காரும்போது ரெட்டிப்பு பலனை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், நல்ல வேலை, இல்லீகலான வேலை, இல்லீகல் சம்மந்தப்பட்டது, இந்த திருடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, அந்த மாதிரி வந்து அமைப்பு கொடுத்து ரெட்டிப்பு பலனை கொடுத்து வருமானத்தை கொடுத்துரும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 3 கிலோன்னு சொல்லிட்டு 5 கிலோ 6 கிலோ எடையை போட்டு வாங்கி போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இது ஏமாத்துகிற வேலை. அந்த மாதிரி வேலையெல்லாம் 6 கூட 8ஆம் இடத்துல உட்காராது. சம்பாதிக்கிறது இப்படிலாம் சம்பாதிப்பாங்க. 6 கூட வந்து அப்போ 9ஆம் இடத்துல இருக்கும், தகப்பன் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது பிரிவினையாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு செட்டே ஆகாது, என்னமோ வாழ்கிறோம் போகிறோங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் வெளியே தெரியாது, வெளியில் தெரியாது. சோசியம் பார்க்குற அன்றைக்கி சாதகருக்கு மட்டும்தான் தெரியும், இவங்க அப்பனை மூணு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க, இவங்க வாழ்க்கையில் செய்ப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அமைப்பை கொடுத்துட்டு போயிடும் திருவள்ளுவர் 9ஆம் இடத்துல. 10ஆம் இடத்துல 6 கூடையில் உட்காரலாங்க, சூப்பராக இருக்குங்க. தொழில் உத்தியோகம் சம்மந்தப்பட்டது, அடிமை தொழில் தாங்க அமையும். கூலி வேலை, அடிமை தொழில், இது தான் வந்து அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அதில் சம்பாரித்து கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அவங்க மாத சம்பளத்திலே சம்பாரித்து சிறு சேமித்து கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்துல வந்து 6 கூட உட்காராரு. அப்போ 11ஆம் இடத்துல உட்காரும்போது 6ஆம் இடத்தை தன் வீட்டவே பார்ப்பார். 11ஆம் இடம் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல வந்து 6 கூட வந்து உட்கார்ந்தாலும் தன்னுடைய வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது எப்படின்னா சப்தகம். அப்போ 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம் சம்மந்தப்பட்டது. அவ்வளோக்கா தெளிவாக சொல்ல முடியாது, லாபஸ்தானம் வருமானம் சம்மந்தப்பட்ட சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக போகுது. அதே 6 கூட வந்து 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், வெளியூர் ஓட்டம், வெளியூர் சம்மந்தப்படுது. 6 கூட 12ஆம் இடத்துல வருமானம், வேலை, சம்பளத்துக்காக வெளிநாடு, வெளியூர், கடல் கடந்து போகிறது, அங்கே போய் சம்பாரிச்சிட்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக. ஆனால் வெளிநாடு வாசம், வெளியூர், மாவட்டம் தாண்டி போகிறது, இந்த மாதிரி போனால் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. வாழ்க வளமுடன். நீங்கள் கண்டிப்பாக அனைத்து நண்பர்களும் அவங்களுடைய சாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க.
உங்களுக்கு நான் தெளிவாக ஃபோன்லேயே பலன் சொல்கிறேன். தெளிவாக சொல்லி உங்களுக்கு 6ஆம் இடம், 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறேன். அதாவது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. அதாவது என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அணுகுங்க. உங்கள் சாதத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபோன் மூலியமாகவே, ஆன்லைன் மூலியமாகவே உங்களுக்கு நான் சாதகம் சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன்.